இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்ன நடக்குமோ, இந்த ஆளு, இந்த மனுஷன், இந்த மனுஷி, ஐயோ இவங்க என்ன அழிச்சிடன்னு எழும்பி நிற்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பொருளாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இயேசு உங்களை நேசிக்கிறார்ல, உங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறாரு. உங்களை மாத்திரல்ல, உங்களுடைய குடும்பத்தை அவர் நேசிக்கிறார். உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும், பெற்றோர் அல்லது பிள்ளைகள், உங்களுடைய கணவன், மனைவி, உற்றார், உறவினர், உங்களுடைய முழு குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். நேசிக்கிறது மாத்திரல்ல, உங்க மேல கரிசனையும் அவர் ரொம்ப அக்கறையும் உள்ள ஒரு தேவன். அதனால என்ன செய்யறாராம், 57 சங்கீதம் 1 விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். ஒரு பக்தன் சொல்றார், விக்கினங்கள், ஆபத்துகள் என் வாழ்க்கையில வருது, ஆனா அது கடந்து போகும் வரைக்கும் உம்முடைய செட்டையின் நிழலிலே வந்து அடைவேன். அந்த செட்டைக்குள்ள வந்துருவேன், அது கடந்து போயிடும், நான் பாதுகாப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்றார். அதான் உண்மை. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய செட்டையின் நிழலுக்குள்ள வந்துரு. கொள்ள நோயின் ஆபத்து வருதா, வியாதின்ற ஒரு ஆபத்து வருதா, பொல்லாத மனிதர்கள், பில்லு சூனிய பிசாசன் கட்டு ஆபத்து வருதா, ஏதோ ஒரு ஆபத்து உன்னை நெருங்கி வருதா, என் செட்டைக்குள்ள வந்துரு, என் செட்டை நிழலுக்குள்ள வந்துரு. அது கடந்து போயிடும், அவ்வளவுதான். அந்த ஆபத்து அப்படியே கடந்து போயிடும். அந்த நேரம் என் செட்டை நிழலுக்குள்ளே வைத்து உன்னை பாதுகாப்பேன்றார். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல? யோசிச்சு பாருங்க, இந்த வருஷத்துல எத்தனை ஆபத்து நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தது. கொள்ள நோய், பொல்லாத மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், எத்தனை விக்கனங்கள் கடந்து போனாரு. ஆனா ஒன்றில சேதமடையாதபடி அவர் செட்டையின் மறைவில் வைத்து பாதுகாத்தார்ல. எப்பவும் அறிந்து கொள்ளுங்க, உடனே இயேசுக்கு அருகில வந்துருங்க, அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே மறைத்து கொள்ளுவார். இப்போ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? என்ன நடக்குமோ, இந்த ஆளு, இந்த மனுஷன், இந்த மனுஷி, ஐயோ இவங்க என்ன அழிச்சிடன்னு எழும்பி நிற்கிறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க பொருளாதவர்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசுவின் அடைக்கலத்துக்குள்ள வந்துருங்க, பயப்படாதுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நான் அடைக்கலத்திற்குள்ளே வந்து விடுகிறேன். எங்களை விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து என்னையும் என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.